ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லா அட்டாச் ஆகியிருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு இன்னசென்ட்டாகவும் அவர் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நிறைய கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவான மூவி தான். ஃபேமிலியும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. ஒருவடி வானவடி மனிதனுக்கு சரவடி. ஸோ யுவர் பேக்கர்ஸ் பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஜாலி ஹோம்ஸில் இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், கிட்டாரிஸ்ட்டாக இருக்கேன். ஒரு மேடை கிடைக்கிறது, ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். யுவர் பேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா, நம்ம இறந்துட்ட பிறகு எல்லோரும் நம்மளை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது தான். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க எடுத்துருக்காங்க படம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, இந்த படம் நல்லா இருக்கான்னு தானே கேட்க போகிறீங்க. நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்களே வந்து டைரெக்டாக பாருங்கள், ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து பாண்டிச்சேரியிலே இருந்து எடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் அப். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. மனிதம் இந்த படம் பார்த்தீங்கன்னா யுவர் பேக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அவரே வந்து ஆக்டிங்கும் பண்ணியிருந்தார் ஹீரோவா. அவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜ். அவருடைய குட் இனிஷியேட்டிவ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபவுண்டேஷன் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூவியே ஒரு சர்வீஸாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மனிதத்தை வந்து எப்படி போட்டணும், இறந்த பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களை சுற்றி என்ன நடக்கும் அப்படின்றத சிறப்பாக சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ரூனோ சார் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஜாலி ஹோம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வந்து கடந்த 25 வருஷமாக ஒரு 100 குழந்தைங்களை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இனிஷியேட்டிவ் பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லாரையும் யூஸ் பண்ணி இந்த ஒரு மூவி எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகுது. நீங்களும் வந்து பாருங்கள். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து புதுச்சேரி கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து நடிச்சாங்க. எக்ஸப்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார் தவிர மற்ற எல்லாருமே இந்த மூவியில் ஒர்க் பண்ணுவாங்க பாண்டிச்சேரி தான். ஸோ இது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் யுவர் பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ் சார். ஸோ இதே மாதிரி நிறையா மூவி பண்ணணும். இன்ஃப்ளூன்சர் சார்பாக எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி நிறையா சர்வீஸ் ஓரியன்டாக மூவி பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மூவியில் வர ஓவரால் கலெக்ஷன் இதுலேருந்து 70% எடுத்து ஆதரவற்ற குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து பே பண்ண போகிறாங்க. இது ஒரு உண்மையாகவே ஒரு கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஸோ இதே மாதிரி நிறையா பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நிற்போம் சப்போர்ட்டாக. சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியமே. பசங்க சீரியல் நல்லா யதார்த்தமான நடிப்பு, அது நல்லா இருக்குது. குடும்ப கதை நல்லா இருக்குது. இதோட இது நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவம் மாதிரி இது நல்லா இருக்கு. சொல்லலாமா? அன்புன்ற ஒரு வார்த்தை வந்து கெட்டவர்களோட ரொம்ப நல்ல மனிதராக மாற்றிடும். ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா சூப்பராக இருக்குது, பேசுகிற மாதிரி இருக்குது. மியூசிக் கேட்கும்போதே தன்னை மீறி நல்லா இருக்குது. தன்னை மீறி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குழந்தைங்க கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர். சுயநலம் இல்லாத மனுஷெல்லாம் மாறணும் இனிமேல் இந்த படத்தை பார்த்தாவது. ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் அவசியம். ஒரு வாழ்க்கை இது. இந்த படத்தை பார்த்து எல்லாருமே அன்பா பாசமா ஒரு குடும்பத்தினுடைய அரவணைப்பு இதில் கிடைச்சிருக்கு. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய படம்.